ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே ஆவலுடன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷன் கடை வேலைக்காக அனைவருமே இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கு. அதனால இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு எப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்து ஸோ 1 மாத காலங்களாகவே ஆயிருச்சு. இப்ப அந்த ரிசல்ட்ட தான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஜனவரி மாதம் வெளியிடுவோம். ஏற்கனவே டிசம்பர்லேயே நாங்க வெளியிட்டுருவோம் அப்படின்னு அவங்க நோட்டீஸ்லாம் குடுத்துருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இன்னிமே நம்பளுக்கு இந்த ரேஷன் கடை வேலைக்கு விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்ட இன்னிமே அப்டேட் பண்ணாம இருக்காங்க இல்லையா? அந்த ரிசல்ட்ட எப்போ அப்டேட் பண்ணுவாங்க? என்ன டேட் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள உண்மை நிலவரம் என்ன? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு? எதனால இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு டிலே பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க? இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு. இப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கு. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கட் ஆஃப் வந்தா வேலை கிடைக்கும் அப்படின்ற மாரியெல்லாம் அனைவராலுமே பார்த்தீங்கன்னா, கேள்விகள் அனைவருமே கேட்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் சில பேருக்கு ரிசல்ட் எதன் மூலமா பார்ப்பது, ரிசல்ட் எப்படி அப்டேட் ஆகும், என்னென்ன இந்த பார்ப்பதுக்கு என்னென்ன தேவைப்படுது, இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே பார்த்தீங்கன்னா ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு வேலைவாய்ப்பாக தான் இப்போ அனைவருமே அப்ளை பண்ணி இப்போ நேர்காணலும் நடந்து 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து தேர்வுகளுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கு இல்லையா? அந்த ரிசல்ட் பார்க்க வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் கொடுத்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துவிட்டது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கூடியில் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இன்னும் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் இல்லையா? பொங்கலும் முடிந்தது. அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு மாவட்ட வாரியாக ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செய்தியாளர்கள் சந்திக்கும் போது இப்போ சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இருந்தாலும் இன்னுமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணலே முடியாமல் இருக்கு இல்லையா? அந்தந்த மாவட்டங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எப்போ நேர்காணல் நடத்துவாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால் நேர்காணலும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு அனைத்துமே ஓவராலாக ஒரே இடத்துல நடக்கலை. அவங்கவுங்களுடைய தனித்தனி சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு முடியாமல் இருக்கு இல்லையா? அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அனைவருமே உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு நேர்காணல் அனைத்தையுமே நடத்துவாங்க. அதே மாதிரி தான் தனித்தனியாக நடத்தப்பட்ட காரணத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மாவட்டங்களுக்கெல்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் ரெடியாக இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் கொடுப்பாங்க. நடத்தாத மாவட்டங்களுக்கெல்லாம் அவங்க நேர்காணல் நடத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். அதனால் இது மாதிரி தான் அப்டேட் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு 20ஆம் தேதிக்கு மேலே அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டோம் இல்லையா? இருந்தாலும் இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இது எப்படி நடந்திருக்கு, எதன் அடிப்படையில் அனைவருமே இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவே இருக்குது. அதனால் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்காணல் போயிருப்பீங்க இல்லையா? அந்த நேர்காணல் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 50 மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 50 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் இவங்ககிட்ட இருக்கா, பொறுமைகள் இருக்கா, இதெல்லாம் பார்த்து சில மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையிலும் நீங்கள் 10th 12th எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, இதை பார்த்தும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வேலை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு ஒரு 65-70% மேலே இருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான வேலைவாய்ப்பில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு இதில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்துடும். அதனால் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் இதில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். அது மூலமாகவும் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க. அதனால்
ஒரு கவர்மெண்ட் வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அனைத்துமே செக் பண்ணி தான் நம்மளுக்கு செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நீங்க எடுத்திருந்தாலும், ஸோ இதெல்லாம் வந்து நீங்க செய்யல அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால தான் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா வேலையை பொறுத்தளவுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கோம். இருந்தாலும் சில பேருக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படின்றத எல்லாருடைய கேள்வியாகவே இருக்கு இல்லையா? ஸோ அதனால முன்னுரிமைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், ஸோ இந்த முதல் பட்டதாரி, ஸோ இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும். இருந்தாலும் இந்த தகுந்த சான்றிதழ்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா? அது மூலமாவும் நீங்க பதிவு பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் செக் பண்ணி அவங்க வந்து நீங்க குடுக்கலனா கூட அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி, ஸோ நீங்க வந்து ஒரு பிரிண்ட் குடுத்துருப்பீங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செக் பண்ணி அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து இருக்கா? ஒரிஜினலா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செக் பண்ணி தான் அவங்க சீனியாரிட்டி அடிப்படையில் தான் நம்மளுக்கு ரிக்ரூட்மெண்ட்டே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இதெல்லாம் நீங்க வச்சிருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல உங்களுடைய நேம் லிஸ்ட்டே வந்து வரும். ஸோ இதன் அடிப்படையில் தான் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டு எதன் மூலமா அப்டேட் ஆகும்? சில பேரெல்லாம் வந்து எஸ்எம்எஸ் மூலமா வரும் அப்படின்றாங்க. இருந்தாலும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் மூலம், மெயில் மூலம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இருந்தாலும் வந்துச்சுன்னா, அத யாரும் நம்பாதீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, போலியாக இருக்கலாம். அதனால நீங்க வந்து பணம் கொடுத்து யாருக்கிட்டயும் ஏமாந்துராதீங்க அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு தரப்புல இருந்தே வந்து குடுத்துருக்காங்க. ஏற்கனவே 2023லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே வந்து போயிட்டு இருக்கு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனை மற்றும் இந்த வேலை வழங்கத்தில நெறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செய்தியிலேயே வந்து வெளியேறிருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கொஞ்சம் சிக்கல் வந்து இந்த வேலைக்கு வந்து ஏற்பட்டது. இருந்தாலும் இதெல்லாம் சால்வ் பண்ணி இப்ப வெளியிட போறாங்க. அதனால நீங்கள் எதிர்பார்த்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டு ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேல கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஆவலுடன் எதிர்பார்த்த ரிசல்ட் கூடிய அப்டேட் ஆகும். இருந்தாலும் இதில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து குடுப்பாங்க அப்படின்றது தான். நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வீடே தேடி உங்களோட அட்ரஸுக்கு வந்து போஸ்ட் மூலமாக வந்து அனுப்பப்படும். அதனால அப்பாயின்மெண்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பரா வந்து மேலோட்டமா வந்து இருக்கும். அதனால உங்களுடைய கடை பேர், எங்கெங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து குடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். இருந்தாலும் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா? இது ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? நம்மளுக்கு முதல் குடுக்கும்போதே ஒரு அரசு வேலைய தான் குடுப்பாங்களா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் வந்து கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 வருடம், 1 1/2 வருடக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெம்பரவரியாக ஒர்க் பண்ற மாரி தான் வந்து இருக்கும். அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ஏற்கனவே 2003 இது வரைக்குமே வழங்குறதுல இருந்த அனைத்துமே இப்படி தான் வந்து வழங்குறாங்க. ஏன் வழங்குறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து இருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பொருட்களெல்லாம் வந்து எவ்வளோ வந்து குடுக்குறாங்க. இது மாரிலாம் வந்து நெறைய ப்ராசஸ்லாம் வந்து இருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எதனா மிஸ்டேக் வந்து பண்ணிட்டீங்க. உங்கள வந்து டைரக்ட்டாவே கவர்மெண்ட் வேல குடுத்துட்டாங்க அப்படின்னா, இது கொஞ்சம் கஷ்டமா போயிடும். இதனால தான் டெம்பரவரியா குடுத்து எதனா மிஸ்டேக் வந்து ஆச்சு அப்படின்னா, அவங்களே நிரந்தரமாக நீக்கிடுவாங்க. இது ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பண்றாங்க. அதனால அதில வந்து ஒர்க் பண்ற மாரி டெம்பரவரியா ஒர்க் பண்ற மாரி நல்லா கரெக்ட்டா வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.